வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை முறையின் மூலம் இனப்பிரச்சினையை தீர்க்க முடியாது என்று வெளிநாட்டு அலுவலர்கள் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். நீதி அமைச்சர் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார நம்பிக்கை. அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருப்பதன் தொடர்ச்சியாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச விசனம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். தொடர்பது விரிவான செய்திகள். அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமையின் மூலம் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட ரீதியான தடைகள் இருப்பதாகவும் அதனை சீரமைக்க தேர்தல்கள் முறைமாற்றம் அல்லது எல்லை நிர்ணயம் முன்வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த எல்லை நிர்ணய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் தோல்வியடைந்ததனால் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்த இயலாத நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் விளக்கி கூறினார். மேலும் இதற்கு தேவையான புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட வேண்டிய நிலையில் அதற்கு தேவையான காலமும் சூழலும் இன்றி இருப்பதால் உடனடியாக முன்னெடுக்க முடியாது என்று தெரிவித்தார். தற்போது மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களே முன்னுரிமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தேசிய ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருந்த அமைச்சர், பொருளாதார சமநிலையின்மையினையும் சமூக வேறுபாடுகளுமே நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தன என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைகளே உள்நாட்டு யுத்தங்களுக்கு வழிவகுத்தது என்றும் பிரிவினை யுத்தம் உருவாகுவதற்கான மூல காரணங்களை ஆராய்ந்து கண்டறிந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசு மறப்பதற்கில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றியிருந்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு செவி மடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறானது. தேசிய மக்கள் சக்தி இன பாலின பேதமின்றி அனைவரின் பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துகின்றது. வடக்கு மக்களுக்கும் அதே முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஆனால் உடனடியாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. எங்களிடம் இன்னமும் 4 ஆண்டுகள் உள்ளது. அந்த காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று அமைச்சர் வலியுறுத்தி இருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, மனிதர்களின் மனப்பான்மையின் யுத்தமும் முறுகல்களும் ஆரம்பமாகின்றன. சமாதானமும் மக்களின் மனங்களில் இருந்தே வர வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்சல குணரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டு வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால சிறைவாசிகள் தொடர்பாக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் இனவாத அரசியல் ஏற்க இயலாது. எந்த சமூகத்திலும் பாதிப்பு இல்லாதவாறு மட்டுமே திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் நல்லிணக்கத்திற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை அரசு நிறைவேற்றும் என்று கூறிய அவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை நீதித்துறையின் சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். அதில் அரசாங்கம் தலையிடவில்லை என்றும் சட்டம் நடுநிலையாகவே செயற்படுவதாகவும் கூறியுள்ளார். அரசாங்கம் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பதவியில் இருக்கும் ஜனாதிபதிகள் தமது காலத்தில் எந்தவித தீர்மானங்களையும் எடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் எனவும், அதனால் அரசியல்வாதிகள் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியம் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை முன்னாள் நீதியமைச்சர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்தார். தனது சமூக ஊடக பதிவில் வெளியிட்டிருந்த பதிவில், கடுமையான பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கிய நிலையில் நாட்டை சரிவிலிருந்து மீட்டவர் ரணில் விக்ரமசிங்கவே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக ஊடக செயற்பாட்டாளரின் முன்னறிவிப்பு போலவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவை வருத்தம் அளிப்பதாகவும் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்போது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிடத்தக்கது என்னவெனில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மனு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றன. விசாரணை முடிவில் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.
உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக ரணில் விக்ரமசிங்கே சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சியின் ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான சுதத்த திலகசரிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே கடந்த வியாழக்கிழமை யூடியூப் தளத்தில் காணொலி வெளியிட்ட சுதத்த திலகசரி, ரணில் விக்ரமசிங்கே வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படுவார், மேலும் 14 நாட்கள் விளக்கமறியலுக்கு அனுப்பப்படுவார் என்று அடித்து கூறியிருந்தார். இந்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதிகாரப்பூர்வமான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து சுதத்த திலகசரி எவ்வாறு தகவல் பெற்றார் என்பது தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பே யூடியூப்பில் அது குறித்து தகவல் வெளியிடப்படுவது சாதாரண சம்பவமாக இருக்க முடியாது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ரணில் விக்ரமசிங்கே கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கலின் ஓர் எடுத்துக்காட்டு என்று பல்வேறு அரசியல்வாதிகளும் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு நீதிமன்றம் மீண்டும் அழைப்பாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசாங்கத்திற்கு 10 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் பிணைமுறை பத்திர சர்ச்சை தொடர்பான வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டின்படி மகேந்திரன் தனது மருமகனின் நிறுவனத்திற்கு மத்திய வங்கியின் பத்திரங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி ஜாயதுங்க எதிர்வரும் செப்டம்பர் 26 அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பித்துள்ளார். மேலும் 2023 ஆண்டில் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் மற்றும் லஞ்ச சட்டத்தின் 70ஆம் பிரிவின் லஞ்ச ஊழல் மோசடி தடுப்பு விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்த முறைப்பாட்டை பரிசீலித்த பிறகு குறித்த அழைப்பாணை உத்தரவை ஆங்கிலத்தில் வெளியிடுமாறும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிங்கப்பூரில் வசித்து வருவதாக கூறப்படும் அர்ஜுன் மகேந்திரனுக்கு 2024ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஏற்கனவே அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. எனினும் அவர் அதன்படி நடவடிக்கை எடுக்காததால் விசாரணை ஆணைக்குழு மேலதிக அறிக்கை சமர்ப்பித்ததை தொடர்ந்து இந்த முறை மீண்டும் அழைப்பாணை அனுப்புவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசு மறுக்கவில்லை, அவை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், காணி விடுவிப்பு நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ளது, தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் படிப்படியாக விரைவில் மீள வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவர் மேலும் உரையாற்றிய போது, யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் ஆனாலும் அதன் காயங்கள் இன்னமும் மாறவில்லை, இதனால் தான் இத்தகைய பிரேரணைகள் முன்வைக்கப்படுகின்றன. வடக்கில் புலம்பெயர்வுகளை தடுக்காவிட்டால் யாழ்ப்பாண மக்கள் இல்லாத பிரதேசமாக மாறக்கூடும். வடக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 3 பிரதான தொழில்பேட்டைகள் அமைக்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வடக்கு சிறந்த தொழில் பிரதேசமாக மாறி மக்கள் வெளியேறும் சூழ்நிலை குறையும். வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுதந்திரமாக வரக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இல்லாததால் அவர்கள் இங்கேயே தங்கி முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை ஆராய்கின்றனர். மேலும் தையிட்டு விகாரை தொடர்பான பிரச்சனை விரைவில் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றும் இன்னமும் சில மாதங்களில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். எமது ஆட்சி 10 மாதங்களே ஆனாலும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார்.